எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு நீங்கள் 2 முக்கியமான பயிற்சிகளை பண்ணணும். அது நம்ம கையில் இருக்கிற காந்த சக்தியை முதல்ல நீங்கள் உணரணும். கையில் இருக்க காந்த சக்தியை நீங்கள் உணரணும். அதுக்கு இந்த கையை மெதுவாக அப்படி தேய்ச்சிட்டு கையை ஒட்டி வச்சு இப்படியே மெதுவாக பிரிக்கணும், சேர்க்கணும், பிரிக்கணும், சேர்க்கணும், பிரிக்கணும், சேர்க்கணும். இப்போது இந்த கை ரெண்டும் உங்களை இழுக்கிறத நீங்கள் நல்லா உணரலாம். கை ரெண்டும் இழுக்கிறத நீங்கள் நல்லா உணரலாம். அப்படி உணரணும்னா உங்களுக்கு உடம்புல காந்த சக்தி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். உணர்ந்தீங்கன்னா காந்த சக்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இந்த சர்க்கிள் பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சர்க்கிள் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். விரல்களை லேசாக அப்படி விரித்து வைக்கணும். அதாவது எல்லா விரலுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கணும். எல்லா விரலுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது மூலபந்தம். மூலபந்தம்னா உங்களுக்கு தெரியும். ஆசன வாயை சுருக்கி இறுக்கி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது பேர் தான் மூலபந்தம். அடுத்து கால்கள் நீங்கள் ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த பயிற்சி செய்ய முடியும். எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இப்போ இப்படி நேராக நிற்கிறோம். நிற்கும்போது இந்த காலை 45 டிகிரி திருப்புறோம், வெயிட்டை வாங்குறோம். இந்த கால் அப்படியே கிட்ட கொண்டு கீழே முதல்ல டச் பண்ணணும். டச் பண்ணி காலை பின்னாடி வச்சு இந்த இடத்துல அந்த வெயிட்டை வாங்கி தொடையில் வெயிட் வாங்கி நிற்கணும். அடுத்தது இந்த காலை லேசாக தூக்கி இப்படி வச்ச பிறகு வெற்றி கால் 45 டிகிரி திருப்பின பிறகு இந்த குதிகாலை மேலே தூக்கி கிட்ட கொண்டு நடு கீழே முன்னாடி வச்சு அப்படியே ஃப்ரண்ட்டை போகும். இதுதான் நீங்கள் இந்த தாய்ச்சி வாக்கிங்காக முக்கியமான பயிற்சி. இப்போது நான் ஒரு 8 ஃபார்ம் அதை மட்டும் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி நின்றுக்குங்க. இது போ பண்ணுறேன். போ பண்ணிவிட்டு இடது காலை இப்படி காலை தூக்கி முதல்ல இப்படி வைக்கணும். தோவை வச்சு காலை இப்படி வச்சு 2 காலையும் வெயிட்டை வாங்கிக்கணும். தொடையில் உங்கள் கால் இருக்கணும். தொடையில் உங்கள் கால் இருக்கணும். 2 கைகளையும் மெதுவாக அப்படியே மேலே கொண்டு போகணும். 2 கைகளையும் மெதுவாக மேலே கொண்டு போயிட்டு முட்டியை கீழே இறக்கணும். முட்டியை கீழே இறக்கி 2 கைகளை பின்னாடி இப்படி கொண்டு போகணும். கொண்டு போன பிறகு ரைட் காலை 45 டிகிரி ரைட்டில் திருப்பி இந்த வலது கை மேலே இருக்கணும். இந்த கால் வெயிட்டு வாங்கி இடது கையை கொண்டு இந்த கைக்கும் காந்த ஆற்றல் இருக்கிறதை நீங்கள் உணரணும். இதை உணர்ந்தாதான் இந்த பயிற்சியில் நீங்கள் வெற்றி அடையணும். வச்ச பிறகு இடது காலை கொண்டு கீழே அப்படி டச் பண்ணணும். கீழே டச் பண்ணி ஃப்ரண்ட் அப்படி போயிட்டு இந்த கையில் இப்படி தள்ளி நிற்கணும். பண்ண பிறகு வலது கையால் ஒரு மயிலை தடவுற மாதிரி மெதுவாக இப்படி தடவணும். தடவின பிறகு கையை இப்படி கொண்டு வரணும். இந்த கால் இருக்கு இல்லையா, தடவின பிறகு இந்த காலை கொண்டு குதிகாலை கீழே வச்சு இந்த கையை கொண்டு வெயிட்டை முன்னாடி வாங்கி ஃப்ரண்ட்டில் இப்படி பண்ணிட்டு
கை அப்படி திருப்பி வெயிட்டை பின்னாடி வாங்கி கையை இப்படி திருப்பி முன்னாடி கொண்டு போயிட்டு அப்படி இப்படி பேக்கில் வந்து ஒரு புஷ் பண்ணிட்டு குதிக்கால தூக்கி உடம்பு அப்படியே திருப்பி இடது பக்கம் கொண்டு வந்து இப்படி புஷ் பண்ணிட்டு கையை இப்படி கொண்டு போய் காலை பின்னாடி எடுத்து குதிகாலை முன்னாடி வச்சு வெயிட்டை முன்னாடி வாங்கும்போது கையை அப்படி பண்ணணும். அடுத்தது இந்த காலை திருப்பி வலது காலை கேட் வாக்கிங் மாதிரி கொண்டு வந்து இப்படி வச்சு கையை இப்படி கொண்டு வரணும். திருப்பி இந்த காலை தூக்கி பின்னாடி வச்சு கை இப்படி கொண்டு போய் பின்னாடி இடித்து இந்த கையால் பிளாக் பண்ணி இந்த கை பிளாக் போய் இந்த காலை தூக்கி முன்னாடி வச்சு இப்படி பண்ணணும். பண்ண பிறகு கையை கொண்டு வந்து இடது காலுக்கு கொண்டு வந்து பண்ணி இப்படி எக்ஸ்லாக் பண்ணி முன்னாடி கொண்டு போய் கீழே இறக்கி முடிச்சோம். அவ்வளோ.